ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் வேல்யூஸ் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு இந்த வீடியோவில் 10th அனைத்து பாடத்திற்குமே பப்ளிக் எக்ஸாமுடைய அஃபீஷியல் ஆன்சர்க்கியுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அஃபீஷியல் ஆன்சர்க்கில் இருக்க மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி சூப்பராக எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தால் உங்களுக்கான மதிப்பெண் என்பது கன்ஃபார்ம், எந்த குறையும் இருக்காது. ஏதாவது ஒரு சில பாடங்களில் நான் சென்டம் வெடிப்பிச்சான் கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. நீங்கள் 10th பப்ளிக் எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ இந்த ஆண்டு 10th பப்ளிக் எக்ஸாம் கடந்த ஆண்டுகளை விட செம்ம சூப்பராக இருக்கும். ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மாணவருக்கு வந்து ஃபேவராக தான் வரும். ஏன்னா வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது எக்ஸப்ட் மேக்ஸை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பாடங்களுக்குமே வினாத்தாள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ செண்டம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோஷியலில் வந்து செண்டம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸில் வந்து மற்ற பாடங்களை விட செண்டம் வந்து குறையத்தான் செய்யும். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆன்சருக்கு டிஸ்பிளே பண்ணி விட்டுருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற பாடங்கள் மாதிரி இல்லாமல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது மொழித்திறன் வினாக்கள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விடையெல்லாம் கரெக்டாக இருக்கா? ஏன்னா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, படங்களை பார்த்து வந்து நம்ம கவிதை எழுதுறது, லெட்டர் ரைட்டிங் எழுதுறது, இங்கிலீஷ் வந்து பேராஃப்ராஸ் இருக்குது, கிராமர் இருக்குது, ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, தமிழில் வந்து இலக்கண பகுதிகள் இருக்குது, மொழித்திறன் வினாக்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழில் இங்கிலீஷில் செண்டம் போடுவாங்களான்னா ஒரு சில மாணவிகளுக்கு செண்டம் போடத்தான் செய்வாங்க. கடந்த ஆண்டுகளில் செண்டம் வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா? அதனால் வந்து செண்டம் போட மாட்டாங்கலாம் கிடையாது. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் சூப்பராக இருக்கணும், எந்த விதமான பிழை இல்லாமல் எழுதிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையுமே செண்டம் வந்து போடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் டே பேப்பர் வந்து எல்லா டீச்சர்ஸும் திருத்த போகிறாங்க. இன்றைக்கி வந்து எல்லா டீச்சர்ஸுமே ஒரு செஷன் மட்டும்தான் வந்து பேப்பரை வந்து திருத்துவாங்க. நான் ஃபஸ்ட்டு 1 hour என்ன செய்வாங்கன்னா மீட்டிங், கேம்ப் ஆஃபீஸ் என்ன செய்வாங்கன்னா மீட்டிங் வந்து போடுவாங்க. எப்படி பேப்பர் வேல்யூ பண்ணணும், எப்படி வந்து மார்க்ஸ் வந்து அவார்ட் பண்ணணும், எப்படி மார்க்ஸ் வந்து கொடுக்கணும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக பேப்பரை திருத்தணும். ஏன்னா பேப்பர் ஸ்கேன் காப்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்குற வாய்ப்பு இருக்கிறதுனால பேப்பரை வந்து கவனமாக திருத்தணும்னு 1 hour வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதற்கு மேலே தான் 12 மணிக்கு மேலே தான் டீச்சர்ஸே வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பேப்பரை திருத்துவாங்க. ஒரு செஷன் மட்டும்தான் திருத்துவாங்க. 80க்கும் மேற்பட்ட சென்டரில் வந்து பேப்பரை திருத்த போகிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வந்து வரணும். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.